ஹலோ ராமீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் போர்ட்டல் டு பிடிஎஸ் வேர்ல்டு. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரம் பர்த்டேனால ஆரம் பர்த்டே ஸ்பெஷல் ஆஸ் யூஷுவல் ஒரு ஒன் ஷாட். ஸோ ஒன் ஷாட்டோட நேம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மாமா. ஸோ இதில் நம்ம ஆரம் வந்து ஒரு டாக்டர். ஸோ ஹாப்பி பர்த்டே ஆரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ எங்களுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் லீடர் நீங்கள். எங்கள் எல்லாருக்குமே பிடிஎஸ் குரூப்புக்கு மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெஸ்ட் லீடர் நீங்கள். ஸோ விஷ் ஹாப்பி பர்த்டே ஆரம். ஹாப்பி பர்த்டே டிம்பிள் பையா. ஸோ நான் இந்த ஒன் ஷாட் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ ஒன் ஷாட்டோட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, உட்கார்றா யோர்னா போகிறா, இரு பாரு இந்த பிள்ளை எவ்வளோ நாள் தான் நீயும் இப்படியே அந்த தாலி கயிற்றை வச்சுட்டு சுற்றிட்டு இருப்ப. இங்கே தான் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம்ல, யாராச்சும் ஒருத்தவங்க கிட்டே கொடுத்து கட்டுறான்னா கட்டி உன்னை ராணி கணக்காக வச்சு பார்த்துப்போம். நீ என்னடானா இன்னும் அவன் வருவான், மாமா வருவான், அத்தான் வருவான்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்க. அவன் என்ன பண்ணுறானோ, போனவன் டாக்டர் ஆனானோ என்ன பண்ணுறானோ யாருக்கிட்ட தெரியும். எதுக்கு இப்படி சும்மா சுற்றிட்டுருக்க? எங்கிட்டாவது கொடுத்தனா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நல்லபடியாக பார்த்துப்போம். என்ன சொல்கிற? யோண்ணா இங்கே பாருடி எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க போகிற? இங்கே பாருடி, என் மாமா கண்டிப்பாக வருவான். கண்டிப்பாக வந்து என்னை அவன் கல்யாணம் பண்ணிப்பான். இந்த மஞ்சள் கயிறு அவன் மட்டும்தான் கட்டுவான். நீ வேணால் பார்த்துட்டே இரு. இவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்க போகிற? யோசிச்சு பாரு. அவன் அப்போ போனான், கிட்டத்தட்ட அவன் போய் 8 வருஷத்துக்கிட்ட ஆகுது. இப்போ வரைக்கும் அவனுக்கு ஒரு கடுதாசி கூட போடலை. அவன் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிப்பான்னு நீ எதை வச்சு நம்புகிற? அவர் மேலே இருக்க நம்பிக்கை அடி. நான் அவரை அவ்வளோ உண்மையாக லவ் பண்ணுறேன். அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. என் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் அவர் வருவார். அவரை தானே கல்யாணம் பண்ணிப்பேன். சரி, நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்வளோ இருக்குல்ல, அவரும் இதே மாதிரி இருப்பாருன்னு உனக்கு எப்படி சொல்கிற? உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி சொல்கிற? இங்கே பாருடி, நானும் அவரும் உண்மையாக லவ் பண்ணோம். அவர் இங்கேருந்து போகிறதுக்கு காரணம் நீ என்னன்னு நினைக்கிற? என்ன இங்கேருந்து படிக்க முடியாது, இங்கே எந்த வசதியும் இல்லை, அதனால தானே அவர் போனார். இல்லடி, நான் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக. நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்னா, உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 10வது படிச்சுட்டு இருந்தோம்ல? ஆமாம். அப்போது யார் ஸ்கூல் ஃபஸ்ட் வருவா? இதில் என்ன சந்தேகம்? ஆரம் தான் வருவான். ஆரம் வருவார்ல, அவர் என்கிட்ட வந்து அப்போ தான் அவரோட காதலை என்கிட்ட சொன்னார். நானும் அவரை காதலிச்சிட்ருந்தேன். அதனால் நானும் அவரோட காதலுக்கு சரின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவரும் நானும் போட்டி போட்டு படித்தோம். எங்களுக்குள்ளார காதல் போட்டியாக இருந்துச்சு. பார்த்தா இல்லை, படிப்பு தான் போட்டியாக இருந்துச்சு. நீ ஃபஸ்ட்டாக நான் ஃபஸ்ட்டான்றதில் இருந்தோம். ஸோ 2 பேருமே நல்லா படித்தோம். ஆனால் என்ன, உனக்கே தெரியும், நம்ம ஊரில் எந்த பொண்ணையும் 10வதுக்கு மேலே படிக்க வைக்க மாட்டாங்க. ஆனால் பசங்கள் அப்படி கிடையாது. அவனுங்களால முடிஞ்சால் படிக்கலாம். அதனால தான் நான் அவர்கிட்ட சொன்னேன், இங்கே இருந்தால் உங்களால் எதுவுமே படிக்க முடியாது, உங்களுக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்றது கனவு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில போய் படிங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லியிருப்பான்? ஓகேன்னு சொல்லியிருப்பான். இல்லடி, நான் இங்கேருந்து போயிட்டேன்னா உன்னை யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்கடி. நான் எப்படி போவேன்? இங்கே பாருங்கள், என்ன என் கழுத்தில் உங்களை தவிர வேறு யாராலையும் தாலி கட்ட முடியாது. நீ என்ன லூஸு மாதிரி பேசாதடி. உனக்கே தெரியும், நம்ம ஊரில் பொண்ணுங்க பெரிய பொண்ணு ஆனால் உடனே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. உன்னை ஏதோ 10வது வரைக்கும் படிக்க விட்டாங்க. இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் உன்னை கல்யாணம் பண்ணாமல் வச்சுருப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? இல்லை தாங்க, ஆனால் நான் இருக்கேன்ல, என் காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? யுவர்னா அப்படி இல்லடி. நான் இப்போது இங்கேருந்து போயிட்டேன்னா கண்டிப்பாக உன்னை உங்கள் அம்மா ஏதாச்சும் பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கல்ல. நீங்கள் தான் என் புருஷன். இதை என்றைக்கு உங்கள் காதலுக்கு நான் சம்மந்தம் சொன்னனோ அன்றைக்கே இதை நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் இங்கேருந்து போகும்போது எனக்கு ஒரு மஞ்சள் கயிறு வாங்கி கொடுத்துட்டு போங்க. அந்த கயிறு கடைசி வரைக்கும் என்கிட்ட இருக்கும். அதில் தான் நீங்கள் எனக்கு தாலி கட்டுறீங்க. என்னடி சொல்கிறேன்? நான் வரதுக்கு 7 வருஷம் ஆகும்டி. இப்போ நான் படிக்க போனேன்னா, நான் என்ன சும்மா காலேஜ் படிக்கணும்னா போகிறேன்? நான் டாக்டர் ஆகணும்னு போகிறேன். மிஞ்சி போனால் 8 வருஷம் கூட ஆகும் நான் வரதுக்கு. அது வரைக்கும் என்னடி பண்ணுவேன்? 8 வருஷம் தானே. அந்த 8 வருஷத்துக்கும் நான் உங்களை காதலிச்சிட்டே இருப்பேன். நீங்கள் 8 வருஷம் கழித்து வர அன்றைக்கி நான் என்னென்னலாம் எந்த அளவுக்கு உங்களை காதலிச்சனோ அந்த அளவுக்கு அந்த காதலை உங்கள் மேலே வெளிப்படுத்துவேன். நீங்கள் எனக்காக 8 வருஷம் எந்த பொண்ணையும் பார்க்காம எனக்காக இருப்பீங்களா? அது மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்காக 8 வருஷம் நான் எவ்வளோ வருஷம் வேணாலும் நான் காத்துட்ருக்கேன்.
யோர்னா, உன்னை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன்டி. பத்திரமா போயிட்டு வாங்க. உண்மையாக தான் சொல்கிறியா? நீயும் பேசாமல் என் கூட வந்துடுறேன்டி. இங்கே பாருங்கள், நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி என்னை ஒரு பெருமையாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும். என்னை எல்லோரும் டாக்டர் பொண்டாட்டின்னு சொல்லணும். நீங்கள் போய் படிச்சுட்டு வாங்க. என்றைக்காக இருந்தாலும் இந்த மஞ்சக்கயிறு உங்கள் கையால் தான் என் கழுத்தில் ஏறும். சரியா? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம் கிஸ் பண்ணியிருந்திருப்பார் அவளோட நெத்தியில். ஸோ அன்னைக்கு அங்கேருந்து போனவர் தான் ஆரம். அதுக்கப்புறம் ஆரம் வந்திருக்கவே மாட்டார். ஃப்ளாஷ்பேக் ஒன்று. இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படிச்சிருந்துருப்பாங்க. பக்கத்து வீடாக வேறு இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே லவ் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ அதை ஒரு 1 இயர் கழித்து ஆரம் தைரியம் வர வச்சு போயிட்டு நம்ம யுவர்னாட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ யுவர்னாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூ சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு நல்லா படிக்கிற பர்சன். அந்த ஊரில் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. அப்படியே ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அந்த இடத்துல டாக்டர்ஸ் யாருமே அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவருக்கு அதனால் சின்ன வயசுலேருந்தே டாக்டர் ஆகணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவாகவே இருந்துச்சு. அந்த கனவுக்கு வீட்டில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க கிராமம் அது ஒரு குட்டி கிராமம். அந்த கிராமத்தில் பெருசாக வசதி இல்லை. ஸ்கூல் இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்திருக்கும். அதனால தான் யுவர்னா என்ன பண்ணியிருப்பானா, அவரை படிக்கிறதுக்காக வெளியூர் அனுப்பியிருப்பாள். அவர் போகமாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பார். பட் இவர் கம்பல் பண்ணி அமுச்சு வச்சுருந்துருப்பா. ஸோ இதுதான் ஒரு ஃப்ளாஷ்பேக். இதோட இந்த ஸ்டோரி அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன்னா இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்படியாண்டி சொல்லிட்டு போனார் அவர். ஆமாடி. இப்போ சொல்லு, அவருக்காக நான் காத்துட்ருக்கவா இல்லை வேணாமா? அதெல்லாம் சரிதாண்டி யோர்னா, நீ காத்துட்ருப்ப ஓகே. ஆனால் அவர் நீயே யோசிச்சு பாரு. சின்னதா இப்போல்லாம் பக்கத்து ஊருக்கு போய் வேலை செய்கிறேன்னு போனாலே அங்கே ஒரு வப்பாட்டி வச்சுக்கிறாங்க. நம்ம கூட படித்த பொண்ணுங்க எத்தனை பேர் இவனுங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல. நம்ம ஊர்லேயே நல்ல பசங்க நிறைய பேர் இருக்கானுங்கடி. உன் பின்னாடி எத்தனை பேர் சுற்றுறானுங்க. அதில் யாராச்சும் ஒருத்தவனையாச்சும் உனக்கு பிடிக்கவே இல்லையாடி? இங்கே பாருடி, மனசார ஒருத்தரை காதலிச்சிட்டோன்னா எத்தனை பேர் வந்தாலும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. நான் அப்படி தான் ஆரம் லவ் பண்ணுறேன். ஆரம் முகத்தை நான் நேரில் பார்க்கலனாலும் ஆரம் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கற்பனைன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப பெருசுடி. அவன் என் கூட இங்கே இல்லை, ஆனால் நான் அவன் கூட கற்பனையில் வாழ்ந்துட்டு தாண்டி இருக்கேன். உனக்கு தெரியுமா, நாங்கள் 2 பேரும் எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணுறோன்னு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் நாங்கள் 2 பேரும். இந்த ஊரில் பெருசாக வசதி இல்லை தான், இருந்தாலும் என்னால் அவர் இங்கேருந்து கஷ்டப்பட வேணாண்டி. அவருக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தில் அவர் முன்னாடி வரணுன்றதுக்காக தான் நான் போக சொன்னேன். அதே மாதிரி அவரும் நான் சொன்ன வார்த்தைக்காக இங்கேருந்து போயிட்டார். எனக்கு நம்பிக்கை இருக்குடி, கண்டிப்பாக ஒரு நாள் அவர் இங்கே வருவார். அவருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிதான் வாயன், போதும் டைம் ஆகிடுச்சி. நானும் துணியெல்லாம் அலம்பிட்டேன். போகலாமா? போகலாண்டி. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போனோடனே எங்கள் அம்மா என்னை வைய ஆரம்பிச்சிடும். நீ வந்து என்னை கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துரு. நம்ம 2 பேரும் கோவில் போய்ட்டு வரலாம். என்னடி திடீர்னு கோயிலுக்கு போகலான்னு சொல்கிற? அதுவா, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி மனசு சொல்லிகிட்டே இருக்குது. உனக்கு தான் தெரியுமே, நான் சோகமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் கோயிலுக்கு போயிடுவேன்னு. அதனால் தோணுது. போகலாமா? சரிடி போகலாம். நான் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? சரிடி, போயிட்டு ரெடி ஆகிட்டு வா. நானும் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரிடி. எனக்குள்ள ட்ரெஸ் போட போகிற? தெரியல, போட்டுட்டு வரேன். வீட்டுக்கு போயிட்டு இதே இடத்துக்கு திரும்ப வந்துடு. நீ தானே உங்கள் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர சொன்ன? ஆமாம்மா, எங்கள் அம்மா என்னை வந்துட்டே இருக்கும், நீ வந்து கூட்டிகிட்டு போ. சரியா? சரிடி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ 2 பேருமே அங்கேருந்து போயிடுறாங்க. யுவர்னா அவங்க வீட்டுக்கு போயிடுறா. யுவர்னோட ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு அவள் யுவர்னா வீட்டுக்கு போகிறா. யுவர்னா வீட்டுக்கு போனால் அவன் எப்போ வருவானோ அவனையே நினச்சின்னு உட்காந்துட்ருக்கா. அது என்னடி, எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டானுங்க உன்னை. ஒருத்தனை குடும்பம் அவனுக்கு பிடிக்கல. அப்படி என்ன தான் பண்ணானோ தெரில அந்த ஆரம். பக்கத்தில் இருக்கிறவங்களும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், உயிரோடு இருக்கானான்னு கூட தெரியல. செத்துக்கித்து போயிட்டானோ. அம்மா என்ன பேசிகிட்ருக்கான்? நீನು இன்னொருத்தரவை இப்படி பேசினேன்னு வச்சுக்கோயேன், உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். யுவர்னா, உனக்கு என்னடி அவனை பற்றி பேசினா அவ்வளோ கோவம் வருது? ஆமாம், கோவம் வரும் தான் எனக்கு. அவரை பற்றி பேசுங்களுக்குலாம் என்ன உரிமை இருக்குது, என்ன ரைட்ஸ் இருக்குது? உன் அம்மாடி. நீ அம்மாவா இரு, யாராக வேணாலும் இரு,
என் மாமனை பற்றி பேசுறதுக்கு இங்கே யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இன்றைக்கி அவனை இப்படி திட்டுறீங்கல்ல, நாளைக்கே அவன் டாக்டராக வந்து என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு இந்த வீட்டில் நின்னா வா மருமகனேன்னு சொல்லி ஆரத்தி தட்டு தூக்கிட்டு ஓட மாட்டேன். எப்பயும் ஒரே மாதிரி இருக்கணுமா? நான் இருக்கேன், என் ஆரம் கண்டிப்பாக வருவார், என்னை கல்யாணம் பண்ணிப்பாருமா. ப்ளீஸ், இதோட உங்ககிட்ட நான் 10,000 தடவை சொல்லிட்டேன், இதை பற்றி பேசாதன்னு. எனக்கு கஷ்டப்படுத்தாதம்மா. அம்மா அம்மா பாரு, என் ஃப்ரெண்டு வந்துட்டா. ஏய் வாடி. யோனா, கோயிலுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டி, போகலாமா? போகலாம்மா. எப்போம்மா வருவீங்க? சீக்கிரம் வந்துடுவோம்மா. சரி சீக்கிரமாக வந்துடுங்க, பொழுது சாய போகுது, சீக்கிரம் வந்துடுங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு யுவர்னாவோட ஃப்ரெண்டும் அங்கேருந்து கோவில் போகிறாங்க. ஸோ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது, இங்கே பாரு இவளை அந்த மஞ்ச கைத்தை அந்த இடுப்புக்கிட்டே சொறி வச்சுன்னு இருக்கிறா. ஆமாம் நானும் பார்த்தேன். அவன் தான் வந்து இவ கழுத்து தாலி கட்டுவானோன்னு தெரியல. ஏதோ ஆரம்பாமே பக்கத்து வீட்டில் இருக்கானாமே, அவன் ஏதோ சின்ன வயசுலேயே படிக்க போகிறான்னு விட்டு ஓடி போயிட்டானா. அப்பயே ஓடி போயிட்டானா. இந்நேரம் எவனை வச்சுன்னு இருக்கிறானோ, கல்யாணம் ஆயிடுச்சா புள்ளக்குட்டி இருக்கான்னு தெரில. இவ இப்படியே இந்த இடுப்பில் தாலி கைத்தை சுற்றிக்கினேன். இன்னும் எத்தனை வருஷம்தான் இந்த ஊரை வர போகிறானே தெரியல. நான் கூட கேள்விப்பட்டேங்க்கா, அவனுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சாமே. அவனுக்கு 2 பொம்பளை புள்ள இருக்குதாம்மா. நான் கூட கேள்விப்பட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் யுவர்னா காதில் விழுற மாதிரியே அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ யுவர்னாக்கு இது எல்லாத்தையுமே கேட்டு அவளுக்கு அது பழகி போயிடுச்சு. இவங்கெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம யுவர்னாவுக்கு தோண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படியே ஒரு நாள் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, தபால்காரர் வராரு. தபால்காரர் வரதை பார்த்துட்டு எல்லாருமே ஓடி வந்து நிற்கிறாங்க. அப்போது வாங்க உங்கள் எல்லாருக்குமே தபால் வந்திருக்கு. எல்லாருக்குமே வா? ஆமாம் வந்திருக்கு. எல்லாருக்குன்னா ஊருக்குன்னு பொதுவாக வந்திருக்கு. அதை நான் எல்லாருக்கும் படித்து காமிச்சிட்ருக்கேன். அதான் அவங்களும் எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றேன். இதோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ வந்தவொடனே போஸ்ட்மேன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்கள் ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு புதுசாக டாக்டர் வர போகிறாராம்மா. அந்த டாக்டர் வந்துட்டு வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகிடும். அதுக்குள்ளே ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலில் கிடக்கிற தேவையில்லாத பொருட்கள், அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக், அதுக்கப்புறம் இந்த கவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து வச்சிங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து குப்பை லாரி அனுப்பிச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். இந்த ஹாஸ்பிட்டலை புதுப்பிக்க போகிறேன்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்டேருந்து உத்தரவு வந்திருக்கு. அதனால் எல்லாருமே ஹாஸ்பிட்டலை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்டர் வரும்போது ஹாஸ்பிட்டல் க்ளீனாக இருக்கும். உங்களோட ஊர் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் ஹாஸ்பிட்டல் உங்கள் நலன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து லெட்டர் வந்திருக்கு. அப்படிங்களா? எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாக ஆகிடுது. ஸோ எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க, கை தட்டிட்டு ஜாலியாக இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு இங்கேருந்து ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருந்திருக்கும். அதனால் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டு, அப்பாடா நம்ம ஊருக்கும் ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம எல்லாருக்கும் விடியோ காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தர் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. யுவர்னா, அப்போது இந்த டாக்டர் ஒரு வேளை என் மாமனாக இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்குள்ளே நினச்சிட்டே இருக்கா. அப்போ தபால்காரர், யுவர்னா சொல்லுங்கள் போஸ்ட்மேன். உங்கள் பக்கத்து வீடு இருக்குல்ல, பக்கத்து வீடு அட்ரஸ்க்கு ஒரு கடிதாசி வந்திருக்கு. அந்த கடிதாசியை வந்துட்டு உங்ககிட்ட நான் கொடுத்துட்டு போகிறேன். பக்கத்து வீட்டில் யாரும் இல்லை, அவங்க வந்தால் அவங்ககிட்ட இந்த கடிதாசியை கொடுத்துரு. சரிங்க சார், கொடுத்துட்டு போங்க. சரிம்மா, இந்தம்மா நான் வரேன், மறக்காமல் லெட்டரை கொடுத்துரு சரியா? கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மேன் அங்கே வந்து போயிடுறாரு. இப்போது யுவர்னா என்ன பண்ணுறான்னா, ஆரமோட அப்பாவும் அம்மாவும் வந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அது ஆரமோட வீட்டுக்கு வந்த லெட்டர். ஆரமோட அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வந்த உடனே, இது உங்களுக்கு வந்த கடிதாசியாக போஸ்ட்மேன் கொடுக்க சொன்னார். எங்களுக்கு என்னம்மா படிக்க தெரியும், நீங்களே படித்து அதில் என்ன இருக்குன்றத சொல்லிவிடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதாசியை பிரித்து படிக்கிறா. அப்பா அம்மா எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நான் நல்லா இருக்கேன். என்னோடய படிப்பு முடிஞ்சிடுச்சு. நான் இன்னும் கொஞ்ச நாளில் ஊருக்கு வந்துடுவேன். என்றைக்கு வருவேன்னு என்னால் சரியாக சொல்ல முடியல. ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துடுறேன். நீங்கள் 2 பேரும் பத்திரமா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.
என்னடா இவன் இத்தனை வருஷம் போய் ஒரு கடுதாசி கூட போடலை, இன்றைக்கி திடீர்னு கடுதாசி போடுறான்னு நினைக்காதீங்க. வரும்போது நல்ல விஷயத்தோடு நான் வரேன். நீங்கள் 2 பேரும் பத்திரமா இருங்க. நான் சீக்கிரமாக வந்துடுறேன். ஆமாப்பா, இப்படிக்கு உங்கள் அன்பு மகன் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்கு. ஸோ வயன் அதை படித்து காமிக்கிறா. படித்து காமிச்ச உடனே அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஆரம் வரப்போகிறாரு அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் அவளுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறான்னா, குடுகுடுன்னு கோவிலுக்கு போகிறா. இவள் ஓடுறத பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்டும் பின்னாடியே ஓடி போயிருப்பா. என்னாச்சு, ஏன் அந்த ஸ்பீடாக ஓடி வரா? ஏய், என் மாமா வர போகிறான், என் மாமா என்னை பார்க்க வர போகிறான்டி. என்னடி எனக்கு மூச்சு இருக்குது, எதுக்கு இப்படி ஓடி வந்த? ஏய், என் மாமா அவருக்கு வரப்போகிறானா தெரியுமா? உனக்கு எப்படி தெரியும்? அவன் கடுதாசி போட்டிருந்தான். அந்த கடுதாசியை நான் தான் பிரித்து படித்தேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். ஓ அப்படியா, சரி சரி. என்றைக்கு வரானா? என்றைக்கு வராருன்னு போடலை, ஆனால் கூடிய சீக்கிரம் வரேன்னு சொல்லி போட்டிருந்தாரு. அப்புறம் வேறு ஏதாச்சும் போட்டிருந்தாரா? ஆமாண்டி, ஒரு விஷயம் மட்டும் போட்டிருந்தாரு. வரும்போது நல்ல செய்தியோடு வரேன்னு சொல்லிட்டு சொன்னார். அதான் ஒரு வேளை அவர் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வராரோ? சும்மா இருடி, நீ வேற அதை பற்றி பேசாதடி, எனக்கு அதுதாண்டி பெரிய குழப்பமாகவே இருக்குது. சரி இரு, அவர் தான் கொஞ்சம் நாளில் வந்துடுவேன்னு சொல்கிறாருல்ல, பார்ப்போம் என்னன்னு. சரி ஆத்தா வைக்கும், வா போகலாம். போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பையனுக்கு சுத்தமாக தூக்கமே வரல, பரண்டு படுத்துட்டு அதை பற்றியே யோசிச்சுட்ருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பயும் போல் இந்த துணி துவைக்க போவாங்கள்ல ஆற்றுக்கிட்ட, அந்த மாதிரி அழுக்கு துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வயன் போயிட்டுருக்கா வயலில் நடந்து. அப்போது வயலை ஓரமாக ஒரு மாட்டு வண்டி ஒன்று வருது. ஸோ அந்த மாட்டு வண்டிக்குள்ளார நிறையா லக்கேஜஸ் எல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு, யாருது இது இவ்வளோ லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க? என்கிட்ட சொல்லிட்டு அந்த மாட்டு வண்டிக்காரன் எடுத்துகிட்டு வரான், ஏன்ட்ட கேட்குற? இல்லடி, போய் என்னன்னு விசாரிப்போமா? சரி வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோர்னா கூப்பிட்டு போகிறா. ஐயா, யார் இதெல்லாம் துணிமணிலாம் நிறையா இருக்குது, மூட்டைலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க? அதுவா, நம்ம ஊருக்கு டாக்டர் வராருன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், நாம் கூட எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆஸ்பத்திரி க்ளீன் பண்ணோமே. அவரு தாம்மா, அவரு அந்த டாக்டர் ஐயா வந்துட்டார். அதான் அவரோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் மாட்டு வண்டியில் நான் எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கேன். பின்னாடி அவர் காரில் வராரு, அதனால் நான் முன்னாடியே வந்துட்டேன். ஓஹோ, டாக்டர் வந்திருக்காராமாடி. ஓஹோ சரிடி, என் மாமாவும் டாக்டர் தான், இவர்கிட்ட சொல்லலாமா? அவன் டாக்டருக்கு படித்தானோ வேறு எதுக்காவது படித்தானோ, நீ வேற கம்முன்னு இருடி. என் மாமா டாக்டர் ஆயிருப்பான்டி. இவன் ஒருத்தி சும்மா மாமா 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 மாமான்னு. சரி நான் உனக்கு கேட்குறேன், மாமா மாமான்றியே, அந்த கடுதாசில் உன்னை பற்றி ஏதாச்சும் எழுதியிருந்தாரா அவரு? இல்லடி. அப்புறம் என்ன மாமா 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 மாமான்னு? இல்லடி, ஆனால் என் மாமா மேலே வாயம்படு, சும்மா மாமா மேலே அதான் வரப்போகிறான்ல, அப்போ பார்ப்போம். என்னடி திட்டுற? உனக்கு கொஞ்சம் வாங்க, நீ எத்தனை வருஷத்துக்கு மாமா மாமான்னு ஊரை ஏமாற்றிட்டு இருப்பாளோ தெரில. சரி வா போவோம். உடனே மூஞ்சி அப்படி வச்சுக்காதடி. சரி போவோமா? போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது அப்போது நம்ம யுவர்னா கூடவே படித்த இன்னொரு பையன் ஆப்போசிட்டில் வரான். யுவர்னா, உன்னை தான் நானும் பார்க்கணுன்னு நினச்சேன், உனக்கு தெரியுமா ஆரம் ஊருக்கு வரானா? தெரியும். உனக்கு தெரியுமா? உனக்கு யார் சொன்னா? அது ஆரமோட அப்பா அம்மா தான் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவன் வர அன்னைக்கு வீட்டில் தடபுடலாக எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் எனக்கு தெரியும். ஓஹோ சரிடா, எனக்கும் தெரியும், ஆனால் அவர் எப்போ வருவாருன்னு தெரியல. சரி நம்ம ஊருக்கு புதுசாக டாக்டர் வந்திருக்கிறாராம், அவரை போய் கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் என்னை போக சொன்னாங்க. ஏன்டா, நம்ம ஊரில் பெரியவங்க யாரும் இல்லையா? இல்லடி, பெரியவங்களாம் சேர்ந்துக்கிட்டு அவர் வரவேற்கிறதுக்கு ஊரில் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் போயிட்டு அவருக்கு வழி தெரியாமல் டிரைவர் நிற்கிறாராமா, நான் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் சீக்கிரமாக 2 பேரும் ஆஸ்பத்திரிக்கிட்ட வந்துடுங்க. சரிடா, நீ பார்த்துக்கோ. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் போயிடுறாரு. இப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு ரெடியாக ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் வரும்போது அங்கே ஆல்ரெடி டாக்டர் வந்துட்டார். டாக்டருக்கு தாரை தப்பட்டை மாலை மரியாதைலாம் பயங்கரமாக பண்ணுறாங்க அவங்க ஊரில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து. ஸோ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு ரிப்பன் கட் பண்ணலாம் வைக்கிறாங்க. அவருக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அவர் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நின்று, எப்படியோ
இந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டலில் நான் வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெருமூச்சு விட்டுட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போன அடுத்த செகண்ட் ஒரு பெரிய க்யூ ஃபார்ம் ஆகுது. எனக்கு இந்த உடம்பு சரியில்லை, எனக்கு அந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் இவங்க இது எல்லாத்தையும் வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுன்றதுனால. இனிமேல் நான் வந்துட்டேன்ல, நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, உங்கள் எல்லாரையும் நான் குணப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேஷண்ட்டாக பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்போது இவர் நான் டாக்டரையே பார்த்துட்ருக்கா. ஏய் என்னடி பார்த்துட்ருக்க? இல்லைடி நான் இவரை எங்கேயோ பார்த்துருக்கேன்டி. எங்கே பார்த்துருப்ப? இப்போ தான் பார்த்துருப்ப. இல்லைடி நான் அவரை எங்கேயோ பார்த்துருக்கேன். அவ்வளோதானே? இப்போ போய் அவர்கிட்ட பார்க்குறோம், எங்கே பார்த்துருக்கோன்னு கண்டுபிடிக்கிறோம். எப்படிடி? ஆனால் எனக்கு தான் உனக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லையே, உடம்பு நல்லா தானே இருக்குது அப்படின்ற எனக்கு குளிருதுடி. என்னை எப்படியாச்சும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போடி. ஏய் நல்லா தானடி இருந்த? அடியே மக்கு, எனக்கு இப்போ குளிர்ச்சிரும், என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ. ஓ அப்படி சொல்கிறியா? சாரிடி பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ளே கூப்பிட்டு போகிறா. ஸோ டாக்டர் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இல்லை டாக்டர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதான். யாருக்கு உடம்பு சரியில்லை? இவ தான் டாக்டர், இவனோட ஃப்ரெண்டு. ஸோ இவளுக்கு தான் கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி இருக்குது, குளிருதுன்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஸோ அதான் கூட்டிகிட்டு வந்தேன். இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்க போலவே? பேசுவேன் சார், கொஞ்சம் பேசுவேன். படிச்சிருக்கீங்களா? 10th வரையும் படிச்சிருக்கேன். நல்லா இங்கிலீஷ் பேசுகிறீங்க? இல்லை டாக்டர், ஸ்கூலில் ஐயா சொல்லி கொடுத்தது அது அப்படியே வந்துட்டுருக்கு, பேசிகிட்ருக்கேன். கொஞ்சம் ப்ராக்டிஸ்லேயே இருந்துகிட்ருக்கு, அதனால். ஓகே. இந்த ஊரில் உங்களுக்கு எல்லோரையும் தெரியுமாம்மா? அதாவது சந்து பொந்தெல்லாம் தெரியுமா? இல்லைங்க. ஏன் கேட்குறீங்க டாக்டர்? எனக்கு அவ்வளோவா தெரியாது. நான் எங்கள் வீடு கோயில் அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ மேக்ஸிமம் எனக்கு யாரையும் தெரியாது அதிகமாக. சரி, இந்த ஊரில் தெரிஞ்சவன் யாராச்சும் இருப்பாங்கள்ல, அதாவது இந்த ஊரை ஃபுல்லாக தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி யாராச்சும் தெரிஞ்சவங்க தான் அனுப்பி வைக்கிறீங்களா? ஏன் டாக்டர் என்ன ஆச்சு? ஏதாவது வசதி பத்தலையா? இல்லை ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். இல்லைம்மா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சிலரால் ஹாஸ்பிட்டல் வர முடியாதவங்க வீட்டிலே இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போய் பார்க்கணும். அதனால தான். ஏன்னா கொஞ்சம் சரி பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான்மா கேட்குறேன். அப்படிங்களா டாக்டர்? ஓகே. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, நான் அவங்கள அனுப்பி வைக்கிறேன். சரி. உன் பேருமா? என்னோடய பேர் யோர்னா சார். ஓகே. உன் ஃப்ரெண்டுக்கு எதுவுமே இல்லை, அவங்க நல்லா தான் இருக்காங்க, நீ கூட்டிகிட்டு போகலாம். இல்லை டாக்டர், எனக்கு ஃபீவராக இருக்குது டாக்டர். நீங்கள் நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ கிளம்புறீங்களா? என்னோடய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சாரி டாக்டர், நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு அவகிட்ட சொன்னேன்னா, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணான். ஐ எம் சாரி. டாக்டர்கிட்ட பொய் சொல்லிவிட்டு வராமல் இருக்கிறவங்க தான் பார்த்துருக்கேன். பட் பொய் சொல்லிவிட்டு என்னை வந்து பார்க்குறவங்கள இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் இனிமேல் பொய் சொல்லிவிட்டு வராதீங்க. ஓ சாரி டாக்டர், நான் போயிட்டு என் ஃப்ரெண்டை அனுப்பி வைக்கிறேன். ஓகே வர்ணா, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ யோர்னா போயிட்டாங்க. ஸோ போயிட்டு அவனோட ஃப்ரெண்டு சொல்லியிருப்பேன்ல, அவங்க பேர் வந்து மாரி. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு, டே மாரி, மருத்துவர் வந்திருக்காருல்ல? ஆமாம், அவர் வந்துட்டு உன்னை வர சொல்கிறாருடா, போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறியா? ஏன் என்னம்மா? எனக்கு எதுவுமே இல்லையேடி. அவர் வர சொன்னாருன்னா போய் என்னன்னு பாரு, அதை விட்டுட்டு என்ன எதுக்குன்னு கேள்வி கேட்காத. எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டுட்ருக்காங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோர்னா போயிடுறான். இப்போ மாரி ஹாஸ்பிட்டல் போகிறாரு. டாக்டர் வர சொல்லியிருந்தீங்களா? ஆமாம், வந்து உட்காருங்க. ஏன் டாக்டர் என்னாச்சு? உங்களோட பாடியை ஃபுல்லாக செக் பண்ணணும். ஏன் டாக்டர்? எனக்கு ஒன்றும் இல்லையே. உங்களுக்கு ஒன்றும் இல்லை, பட் ஏதாச்சும் இருக்கலாம்ல, அதனால் செக் பண்ணுறதுக்காக உங்களை வர சொன்னேன். என்ன செக் பண்ணுறதுக்காக? எதுக்கு? ஆமாம், என் ஃப்ரெண்டு திடீர்னு பொட்டுன்னு ஏதாச்சும் ஒன்று வந்து போயிட்டானா அப்புறம் நான் தானே கஷ்டப்படுவேன். அதனால் முன்னாடியே என் உடம்புக்கு என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டேன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துடலாம்ல. என்ன டாக்டர் சொல்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்டா? யார்? டேய் மாரி, நீதான்டா. டே மாரியா? டாக்டர் என்ன பேசுகிறீங்க? டேய் என்னை இப்போ வரைக்கும் அடையாளம் கண்டுபிடிக்கலையாடா நீ? டாக்டர் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நான் பைத்தியம்னு யாராச்சும் சொல்லிட்டாங்களா? நான் நல்லா தான் டாக்டர் இருக்கேன். டேய் மாரி, நான் தான்டா ஆரம். டேய் என்னடா சொல்கிற? ஆரம் நீயா? ஆமாண்டா, நான் தான் ஆரம். இன்னுமாடா என்னை கண்டுபிடிக்கல? டேய் நீ உயிரோடு இருக்கியா இல்லை செத்து போயிட்டியா அப்படின்லாம் நாங்கள் நினச்சிருக்கோம்டா. எப்பட்றா இருக்க? ஏன்டா இத்தனை வருஷமாக ஒரு லெட்ரு கூட போடல? என்னெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா அப்போ ஒரு லெட்டராச்சும் போட்டிருக்கலாம்லடா. இல்லைடா, லெட்ரு போட்டேன்னா யோர்னாட்டெல்லாம் பேசணுன்னு தோணும்டா. அதெல்லாம் என்னோடய படிப்பை பாதிச்சிருமேனே தான்டா இவ்வளோ நாள் லெட்ரு போடாமல் இருந்தேன். சரிடா, அப்போது யோர்னாவை இன்னும் நீ மனசில் லவ் பண்ணிட்டு தான் இருக்கியாடா? டேய்
அவளுக்காக தான்டா நான் படிக்கவே போனேன். அவளை மறந்துடுவேனாடா நான். எனக்கு என்னமோ அவள் தான் யாரையாச்சும் லவ் பண்ணுறாளோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குடா. இன்றைக்கி அவள் வந்திருந்தா, அப்போது என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தாண்டா வந்தாளே. அப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம். ஏன்னா 7 வருஷம் நான் இங்கே இல்லை. யாரை வேணால் பார்த்துருக்கலாம். அவள் லைஃப்பில் என்ன வேணாலும் நடந்துருந்துருக்கலாம்ல. அதனால தான்டா நான் பயத்தில் அவகிட்ட நான் தான் ஆரம்பம்னு சொல்லவே இல்லை. உன்கிட்ட பேசினா அதுக்கான தெளிவு கிடச்சிரும் தான் நான் வர சொன்னேன் அவகிட்ட சொல்லி. அவகிட்ட என்னடா சொல்லி வர சொன்னேன்? இல்லை, நம்ம ஊரில் நிறையா பேருக்கு உடம்பு சரியாமல் வீட்டிலே இருப்பாங்க. நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதனால வீட்டுக்கு போயிட்டு இது பார்க்கணும், பேஷண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான்டா நான் அவகிட்ட சொல்லி வர சொன்னேன். இப்போது யோர்னா கல்யாணம் முடிஞ்சிச்சாடா அவளுக்கு? டேய், நீ வேற. அவளோட இடுப்பில் நீ அப்போ வாங்கி கொடுத்துட்டு போன தாலியை இன்னும் வச்சுட்டு சுற்றிட்டுருக்காடா. எத்தனை பேர் தெரியுமா அவளை பொண்ணு கேட்டாங்க. அவங்க அம்மா எவ்வளோ திட்டு, எவ்வளோ அடி, நிறைய பிரச்சனையை உன்னால் அவள் பார்த்துட்டாடா. இப்போ வரைக்கும் நீ மட்டும்தான் அவள் கழுத்தில் அந்த மஞ்சள் கயிறை கட்டணும்னு சொல்லி உனக்காக காத்துட்ருக்காடா. உண்மையாவாடா சொல்கிற? சத்தியமாடா. நான் கும்பிட்ற என் குலதெய்வ ஆத்தா மேலே சத்தியமாக சொல்கிறேன், அவள் இன்னும் உனக்காகவே வாழ்ந்துட்டுருக்காடா. நான் கூட நினச்சேன்டா, நீ வெளிநாட்டுக்கெலாம் போய் படிக்கிற, வெளியூருக்கெலாம் போய் படிக்கிற, வரும்போது ஏதாச்சும் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்லாம் நான் நினச்சி ரொம்ப பயந்தேன்டா. பரவாயில்லடா, நீ இன்னமும் அவளை நினச்சிட்ருக்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா. இத்தனை நாளாக யோர்னா உனக்காக காத்துட்ருந்தாடா. அதுக்கான பலன் கிடச்சிருச்சுடா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இரு, நான் அவகிட்ட உடனே போய் சொல்கிறேன். டி இருடா, சொல்லாத. நான் அவகிட்ட சின்னதாக ஒரு கேம் மாதிரி ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். என்னடா பண்ண போகிற? நான் சொல்கிறேன், அதுக்கப்புறமா அவகிட்ட போய் நான் சொல்கிற மாதிரி பேசு. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகுதுன்னா, யோர்னாக்கு லைட்டாக ஃபீவர் வந்திருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் போகிறா. ஹாஸ்பிட்டல் போனோடனே ஆரம் எடுத்து செக் பண்ணுறாரு. ஸோ செக் பண்ணிவிட்டு ஸ்டெத்தஸ்கோப்பில் மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. என்ன சாப்பிட்டீங்க நைட்டு எதுவும் சாப்பிட்ல டாக்டர். கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சுன்னு படிச்சுட்டேன். என்ன ஆச்சு? கொஞ்சம் பர்சனல் டாக்டர். ஓ அப்படிங்களா, ஓகே. திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் வச்சு மூச்சு இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவரோட கை லைட்டாக ஹிப்பு கிட்ட படுது. ஹிப் கிட்ட பட்ட உடனே அந்த தாலி கயிறு அவர் கையில் மாட்டுது. என்னம்மா இது, இதை கையில் வச்சு சுற்றிட்டுருக்கீங்க? டாக்டர், அது என்னோடய பர்சனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஏன் இடுப்புலலாம் கை வைக்கிறீங்க? இல்லை, எனக்கு உங்களை பார்த்த நாள்லேருந்து உங்கள் மேலே ஒரு ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்குது. நான் உங்களை லவ் பண்ணுறேன். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே பல்லார்னு ஒரு சவுண்டு. என்ன பேசுகிறீங்க? நீங்கள் ஒரு டாக்டர், இங்கே எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலை பண்ணிகிட்ருக்காதீங்க. என் மாமா வந்தான் வெட்டி போட்டுருவான் உங்களை. யார் உங்கள் மாமா? அவன் தான் என்னை எப்படி வெட்டுவான்? ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள், இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள். அதை விட்டு தேவையில்லாமல் கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. மேலே படிச்சிருக்கீங்க தானே சார் நீங்கள்? ஒரு ஒரு டாக்டராக இருந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உங்களுக்குலாம் தெரியலையா? ஒரு மேனர்ஸ் கிடையாது. நீங்களாம் என்ன படிச்சிங்க? எவர்னா போதும், ஓவராக பேசிகிட்ருக்கீங்க. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, இல்லைனா இல்லைன்னு சொல்லுங்கள். நான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு இங்கே வந்து போகிறீங்களா? சி, இந்த நம்பிலாம் எப்படி இந்த இடத்துக்கு பொண்ணுங்களை அனுப்புறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவருக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது. அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போது, டேய் ஆரம், ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? இல்லைடா, யோர்னா வந்திருந்தாடா. அப்படியா? சொல்லிட்டியா அவகிட்ட? எங்கடா, அவகிட்ட நான் வேறு மாதிரி பேச போய் அவன் வேறு ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அரைஞ்சிட்டு போயிட்டாடா. என்னடா அரைஞ்சிட்டாளா? என்ன மச்சான், கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒத்தலாம் வாங்குறியா? டேய் நீ வேறு. சரி, இப்போது நீ என்ன பண்ணுறனா, அவகிட்ட போயிட்டு இந்த மாதிரி டாக்டர் உன்கிட்ட சாரி கேட்க சொன்னார், அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாராம், கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி உன்கிட்ட சொல்ல சொன்னார். நீ போய் சொல்லிட்டு வா. என்னடா பண்ண போகிற? இல்லைடா, அவள் என்னை கண்டுபிடிக்கிற மாதிரியும் இல்லை, நான் போய் அவகிட்ட பேசினாலும் அவள் அப்படியே தீ மாதிரி கொந்தளிக்கிறாடா. புரியுதா? இப்படி தான் மச்சான், ஊரில் எவன் அவகிட்ட பேசினாலும் இப்படி தான் மச்சான் எரிஞ்சு எரிஞ்சு விடுறா. எப்போ கேட்டாலும் என் மாமா வருவான்னு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா மச்சான். சரிடா, சரி, நான் போய் நீ சொன்னதை சொல்லிவிடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு மாறி வந்துட்டு யுவர்னாவை பார்க்க போகிறான். யுவர்னாவோட ஃப்ரெண்டும் கொஞ்சம் வயலோரமாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி சொல்கிற? அப்படியே கிளறு டாக்டரு. ஆமாடி, என்னை பிடிச்சிருக்கான், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. டாக்டர்னு ஆரம்பம் இன்னும் வரல. இவர் கல்யாணம் பண்ணிட்டீங்க, சந்தோஷமாக இருண்டி. இங்கே பாரு, என்றைக்கா இருந்தாலும் என் மாமா தான் என் கழுத்தில் 3 முடிச்சு போடுவான். இன்னும் இதையே சொல்லிட்டு இரு. இதை கேட்டு எங்கெல்லாம் கதும் புளிச்சு போச்சுடி.
ஏய் யோர்னா, சொல்லு மாதிரி, என்ன விஷயம்? ஏய் நான் யுவனாட்ட பேசணும்டி. சொல்லுடா, என்ன? அந்த டாக்டர் தான் அமிச்சாரு. இனிமேல் அவரை பற்றி என்கிட்ட பேசிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ என் மாதிரி, அவ்வளோதான் நீனு. இரு, கோவப்படாத. அவர் ஏதோ பேசினாராமே உன்கிட்ட, ஏதோ அட்வான்டேஜ்லாம் ஓவராக எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்ல சொன்னார். சரி போறியா? சரிடி. அப்புறம் நாளைக்கு போறியா மாதிரி? சரி, என்கிட்டயும் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு மாறி அங்கேருந்து போயிடுறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆரம் வந்துட்டு அழகாக டிப்டாப்பாக கிளம்பி கோயிலுக்கு போகிறாரு. இப்போ வரைக்கும் ஆரம் வீட்டுக்கு போகல. ஏன்னா ஆரமோட வீடு பக்கத்தில் தான் யோர்னாவோட வீடு இருக்குது. எப்படியா இருந்தாலும் போனால் அம்மா அப்பாலாம் ரொம்ப பாசமழை பொழிவாங்க. அதுவும் இல்லாமல் யோர்னாக்கும் இது தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டல்லே ஸ்டே பண்ணிட்டு இருந்திருப்பார். இப்போ வரைக்கும் கோவிலுக்கு போகிறாரு. ஸோ கோவிலுக்கு போனால் அந்த இடத்துல யோர்னா ஒரு பையன் கூட பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே ஆரம்க்கு செம்மையாக கோவம் வந்துடுது. டேய், எவ்வளோ நாள் தாண்டா இப்படியே நான் ஆரம் பேரை சொல்லி ஊரில் இருக்கிறவனெல்லாம் ஏமாற்றிட்டுருக்கிறது. எப்படா நீ என் கழுத்தில் தாலி கட்ட போகிற? எப்போ நீ என் வீட்டில் பொண்ணு கேட்டு வந்து நிற்க போகிற? நீ வந்து என்கிட்ட இவ்வளோ நாள் வெயிட் பண்ண சொன்னேன். நானும் உனக்காக 7 வருஷமாக அந்த ஆரம் பேரை சொல்லிகிட்டே காத்துட்டு இருந்துட்டேன். இப்போ வரைக்கும் அந்த ஆரம் உயிரோடு இருக்கானா செத்தானான்னு கூட யாருக்குமே தெரியாது. நான் இவ்வளோ நாள் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஊரை பொறுத்த வரைக்கும் ஆரம்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. நீ எப்போ எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கிட்ட கல்யாணம் பண்ணிக்க போகிற? யோர்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணு யோர்னா. நானும் எல்லார்கிட்டையும் பேசிட்டேன் வீட்டிலலாம். அவங்களும் வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கேட்கும்போது நீ சம்மதம்னு மட்டும் சொல்லு, சரியா? அப்போ கேட்பாங்க, ஆரம்ப லவ் பண்ணதெல்லாம் கேட்பாங்க. அப்போது அவன் உயிரோடு இருக்கான நேரத்தில் எனக்கு எங்கள் அம்மா அப்பா சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நீ ஓகே சொல்கிற மாதிரி தலையாட்டு, புரியுதா? இதை கேட்ட உடனே ஆரம்புக்கு செம்ம கோவம் வருது. போய் அந்த பர்சனை அடிக்கலான்னு போகிறாரு. போகும்போது கரெக்டாக கிட்ட போன உடனே நம்ம யோர்னாவோட கண்ணில் ஏதோ விழுந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணுறாருனா யோர்னாவோட கண்ணில் ஊதி விடுறதுக்காக போகிறாரு. இப்போ அதை பார்த்த உடனே ஆரம்புக்கு இன்னும் ஹர்ட் ஆகிடுது. ஹர்ட் ஆன உடனே போயிட்டு யோர்னா பக்கத்தில் உட்காந்துட்டு யோர்னா, டாக்டர் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் ஆரம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆரம், நீயா? இங்கே பேசினதெல்லாம் கேட்டுட்டியா? கேட்டுட்டேன் யோர்னா. நீ அப்போது என்னை லவ் பண்ணலையா? இவ்வளோ நானா லூஸ் இல்லை? இவ்வளோ நாளா இத்தனை வருஷமா உனக்காக காத்துட்டு இருந்திருக்கேன்ல. எனக்கு எத்தனை பேர் லவ் பண்ணாங்க தெரியுமாடி? என்ன டியா? ஆமாண்டி, என்னை எத்தனை பேர் லவ் பண்ணாங்க தெரியுமா? எத்தனை பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுமா? ஆனால் நான் உன்னையே நினச்சிட்டு இந்த 7 வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்தேன்டி. ஆனால் என்னை நல்லா வச்சு செஞ்சுட்டல நீனு. ஆரம், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நீ போய் இவ்வளோ நாளில் ஒரு நாள் கூட உன்கிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வரல. அதனால் நான் வரலண்ணா எனக்காக வெயிட் பண்ண மாட்டியா? என்னடி சொன்னேன்? நான் அப்போவே இங்கேருந்து போக மாட்டேன்னு சொன்னேன். நீ என்ன சொன்ன? நீ போயிட்டு வா, நீ கொடுத்துட்டு போகிற தாலி என்றைக்கும் என்னோடய முந்தானையில் தான் இருக்கும்னு சொன்னேன். நான் வந்து பார்க்கும்போது முந்தானையில் அந்த தாலி இருந்துச்சுடி. நீ என்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், என்னை தான் நினச்சிட்ருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இவன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இவனையும் உன் கூட நான் சேர்த்து வைக்கிறேன். வேறண்ணா பாப்போலாம். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆரம் அந்த பையனோட ஷர்ட்டை பிடிக்க எழுப்புறாரு. ஸோ ஷர்ட்டை பிடிச்சி எழுப்பிட்டு திரும்பி பார்த்தா அங்கே நிற்கிறது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு, டேய் ஆரமே, எவ்வளோ நேரம் இந்த டைலாக் பேசுவேன்? எப்போயோ வந்து நீ நேரம் என்னை அடிச்சிருக்கணும். எருமை, எவ்வளோ நேரம்? இந்த விக்கு வேற அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கு கழுதிட்டு போட்டு சொரின்னு சொரிஞ்சிட்டு இருக்காரு அவர் தலையை போட்டு. பார்த்தா அது ஒரு பொண்ணு. ஏய் அஞ்சலி, நீயா? ஆமாண்டா நான் தான். எவ்வளோ நேரம்? இந்த விக்கு அரிக்குது தெரியுமா? எந்த கல்லடி வாங்கின இந்த விக்கை? எதுக்குடி அதுக்குள்ளே எடுத்த? போதுண்டி, பாவுண்டி, அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான் பாரு. இவன் வந்த அன்னைக்கே நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி இவன் தானே. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் உள்ள நம்ம போய் உட்காந்துட்டு வந்தோம்ல, அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டேன் இது ஆரம் தானே. எப்படி கண்டுபிடிச்சேன்? எனக்கு தெரியாதாடி இவன் டிம்பிளை பற்றி. அதுவும் இல்லாமல் நான் சொல்லிகிட்டே இருப்பேன்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. இவனை நான் நிறைய டைமில் இவனை யோசித்து படுக்கும்போதெல்லாம் இவன் இந்த மாதிரி தாண்டி வந்து நிற்பான். அப்போது நம்ம ஆரம் திரும்பி, யோர்னா என்னடி சொல்கிற? ஆமாம் ஆரம், நான் உன்னை இப்போ முன்னாடி என்னோடய கனவில் பார்த்துருக்கேன். நீ இதே மாதிரி டாக்டர் மாதிரி தான் வந்திருப்ப.
எப்போவுமே வந்து என்கிட்ட என்னடி கல்யாணம் பண்ணிக்கலாமா, சீக்கிரமாக வந்துடுறேன், அந்த தாலியை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு அப்பப்போ சொல்லிட்டு போவேன். அதனால தான் அன்றைக்கி நான் உன்னை அப்படி பார்த்துட்டு இருந்தேன், கிட்ட வந்தோம் அப்படி பார்த்தேன். அதுக்கப்புறமே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீ தான் அது. ஏன்னா லெட்ரு போட்டதுக்கப்புறம் நீ வந்தியா, ஸோ நீ தான் அதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன். இப்போ நான் எனக்கு கல்யாணம் ஆகிடும்லாம் நீ நினைக்கவே இல்லையா? இல்லை, நினச்சேன் உனக்கு கல்யாணம்லாம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சில டைம் நினச்சிருப்பேன். ஆனால் அந்த தாலி எடுத்து என் கையில் வச்சு கண்ணை மூடனா, நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டி, நீ தாண்டி எனக்கு, நீ தாண்டி எனக்கு, நான் உனக்கு தான் அப்படின்னு நீ சொல்லிகிட்டே இருப்ப. அதை யோசித்த உடனே நீ எப்படியா இருந்தாலும் என்னை தேடி வருவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆரம். அதனால தான் நான் இவ்வளோ நாள் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஆரம், ஐ லவ் யூ அண்ணா, ஐ லவ் யூ ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் டீப் ஹக் போனதுக்கப்புறமா அந்த ஹக் கொஞ்சம் கொஞ்சமாக கீசஸாக மாறுது. ஸோ இந்த 7 இயர்ஸாக அவங்க 2 பேரும் மிஸ் பண்ணியிருந்த எல்லாமே அவங்க வந்து கீசஸ் மூலயமா 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போது பக்கத்தில் இருந்து இன்னொரு குரல், டே யாருமே அம்மாவும் அப்பாவும் வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடா, கொஞ்சம் வழி விட்டனா அவங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நகர்ந்துடுறாங்க. ஆரமோட அப்பா, யோர்னா, நாளைக்கு காலையில் உங்கள் அப்பாவை பார்த்து நாங்கள் எல்லாமே பேசி நிச்சயதார்த்தத்துக்கு முடிவு பண்ணிடுறோமா, இப்போ நீ வீட்டுக்கு போ, டைம் ஆகிடுச்சு. சரிங்க அத்தை, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோர்னா வந்து போயிட்டா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆரமோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்து யோர்னா வீட்டில் பேசுகிறாங்க. அப்போ யோர்னா வந்துட்டு அவங்க வீட்லேயும் இவ்வளோ நாள் தள்ளி போட்டுட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி நடக்குதுன்னொடனே யாருக்கு தான் சந்தோஷமாக இருக்காது. உடனே வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மேரேஜ் நல்லபடியாக நடந்து முடியுது. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் யோர்னான்னு ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னா, வயன் அப்படின்றது வந்து கொஞ்சம் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள பேராக இருக்கும். ஸோ யோர்னா அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் கிராமத்து சைடில் இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக யோர்னான்னு வச்சுருக்கேன். ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. நம்மளோட சேனலில் இன்னும் 2 பேர் வாய்ஸ் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருத்தவங்க அச்சு, உங்கள் எல்லாேருக்கும் ஃபேவரட் ஆனவங்க. இன்னொரு ஆள் வந்துட்டு தென்றல். ஸோ 2 பேருமே கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸில் இருக்காங்க. ஸோ பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே திரும்ப அகெயின் வாய்ஸ் ஓவர் உங்களுக்காக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆச்சு, எக்ஸாம்ஸ் முடிஞ்சிடும். ஸோ நம்ம சேனலில் எந்த மாதிரியாச்சும் உங்களுக்கு கண்டென்ட் வேணும், அப்படி இல்லைன்னா யாராச்சும் வாய்ஸ் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஸ்டோரியை கன்வே பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஐடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. நீங்கள் போய்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளோட பேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை டிஎம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நம்மளோட போர்ட்டல் டு பிடிஎஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு குரூப் வச்சுருக்கோம். ஸோ செம்ம ஃபன்னாக போகும். உங்களுக்கு அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னோடய ஐடியா போர்ட்டல் டு பிடிஎஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்துட்டு 7 மெம்பர்ஸுமே பர்பிள் கலரில் ட்ரெஸ் போட்ட மாதிரி நான் வச்சுருப்பேன் லோகோ. ஸோ நீங்கள் போய்ட்டு அந்த ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ செம்ம ஃபன்னாக போகும். டெலகிராம் சேனலோட லிங்க் நான் சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் பேசணும் அப்படின்னா, அதாவது நம்ம சேனலில் வாய்ஸ் ஓவர் பண்ணுற யாருக்கிட்டையாச்சும் பேசணும் அப்படின்னா அவங்ககிட்ட தாராளமாக பேசுங்க. அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அப்புறம் உங்களோட ஸ்டோரிஸை கண்டென்ட்டாக போடணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை சொல்லலாம். மறக்காமல் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட பிடிஎஸ் வேர்ல்டு மட்டும் இல்லாமல் போர்ட்டல் டு ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்கோம். அதில் வந்துட்டு கஸ்டமைஸ்டு ஜுவல் செட்ஸ், பிரேஸ்லெட் செட்ஸ் எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சேனலுக்கு போயிட்டு நிறைய பேர் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதில் மேக்ஸிமம் 570 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். 570 560 எனக்கு தெரியல கரெக்டாக, ஏன்னா நான் செக் பண்ணலை. ஸோ அவங்க எல்லாருமே அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். ஸோ அதே தான் போர்ட்டல் டு ஃபேஷன்ஸ்ன்றது இன்ஸ்டாகிராமோட லிங்க்கு. அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி இந்த சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட்டாக அதுக்கும் கொடுங்கடா. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலன்னா பரவாயில்ல, பட் ஐடியை ஃபாலோ பண்ணி உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுங்க. எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சா ஃபாலோ பண்ணி உங்களை சப்போர்ட் கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஆல், பாய். ஸோ சீக்கிரமாகவே தயாங் ஒரு ஒன் ஷாட் ஒன்று வரும். ஸோ அந்த ஒன் ஷாட்டோட தயாங் ஒரு நியூ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதோட அப்டேட்ஸும் சீக்கிரமாக வந்துடும். பாய்.